மேரி கிரியேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டரில் 3D எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சாதாரண ஒரு நார்மல் 2D இமேஜில் 3D எஃபெக்ட்டுக்கு எப்படி இந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கான் பட்டனை யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நார்மலாக ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வாட்ஸ்அப் ஐக்கான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஐக்கான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஐக்கான்ஸ் உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜாக கிடைக்கும். ஸோ அந்த பிஎன்ஜி இமேஜாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 இமேஜையும் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள், அடுத்தது ஐக்கானு, இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா Ctrl+G கொடுத்து குரூப்பிங் பண்ணிடுறேன். குரூப்பிங் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ தான் மெயின். ஸோ விண்டோஸில் போயிட்டு 3D அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும். இதில் பிளேனு, எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வு, இன்ஃப்ளாட்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இந்த பிளேனு, எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வ் இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேட்டு, இந்த இன்ஃப்ளேட்டுங்கிற யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த 3D எம்போசிங் அந்த எஃபெக்ட் இதில் கொடுக்க போகிறோம். ஸோ இன்ஃப்ளேட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஃப்ளேட்டை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 3D எஃபெக்டோட அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு டாப்பில் இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே இந்த பேஸ் மெட்டீரியல் செலக்ட் ஆகிருக்கு. இது ஓகே தான். இதில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேணாம். அடுத்தது பார்த்திங்கன்னா லைட்டிங். இந்த லைட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதை பேஸ் பண்ணி தான் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அக்யூரேசியாக அவுட்புட் கிடைக்க போகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த லைட் செட்டிங்கில் இந்த பால் இருக்கு இல்லைங்களா, இந்த பால் டிஃபால்ட்டாகவே ஸ்டாண்டர்டு, டிஃப்யூஸு இந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ரைட் சைடு, ஸோ டாப்பு, டிஃப்யூஸு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் டிஃப்யூஸை யூஸ் பண்ணி கூட இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 3D அந்த எஃபெக்ட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ நான் டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதுலேருந்து நான் மேனுவலாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் இந்த லைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம க்ளோப் மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ க்ளோப் மாதிரி இருக்கிறத லைட் இங்கே லைட்டை ஒரு லைட் நம்ம இங்கே அடித்தோம்னா அதனுடைய ஷேடோ எங்கே விழும், அது கீழே விழும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டோட அந்த பாயிண்ட் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஷேடோ பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்குது. அதே தான் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் லைட்டிங் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த லைட்டோட டைரெக்ஷனை நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே அவுட்புட்டை பாருங்கள். இங்கே நான் டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ண எந்த மாதிரி அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்படி வச்சுது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு இது ஓகே, இது 3D எஃபெக்ட்லாம் பார்க்க தெரியுது அப்படிங்கிறதுனால நான் இதில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணால் இன்டென்சிட்டி. இந்த இன்டென்சிட்டின்னு என்னென்னா அந்த லைட்டோட அந்த வேல்யூ. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், ரொம்ப நல்லா பிரைட்னஸாக லைட்டோட வேல்யூ அதிகமாக மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு டிஃபால்ட்டாக நான் லைட்டாகவே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் சேம் அந்த லைட்டோட ரொட்டேஷன் உங்களுக்கு எந்த மாதிரி லைட்டோட ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகணும். எப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேனுவலாக பண்ணுறப்போ உங்களுக்கு ஓகே இது 3D எஃபெக்டில் தெரியுது அப்படின்னு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அப்போ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது சாஃப்ட்னஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இன்டென்சிட்டி. இந்த இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இது நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இன்டென்சிட்டியை நம்ம கரெக்டான வேலையை வைக்கிறப்போ அந்த 3D எஃபெக்ட்டு கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஷேடோஸ் வேணும்னா நீங்கள் ஷேடோஸ் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் ஷேடோஸ் வரும். ஸோ அந்த ஷேடோஸ் எப்படி இந்த ஷேடோஸ் பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணினா நீங்கள் இங்கே கொடுத்துருக்க இந்த லைட்டிங்கை பேஸ் பண்ணி இந்த ஷேடோஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைட்டோட அந்த ஷேடோ டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு தெரியும். நம்ம லைட்டோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ண இந்த டிஃப்ரென்ஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஓகே இது 3D எஃபெக்டில் எனக்கு தெரியுது
எனக்கு இது ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஓகே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள், இது ஓகேவா இருக்குங்களா? ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு நீங்கள் எடுக்கலாம். இது ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபை அப்படின்னா நீங்கள் அப்படியே அவுட்புட் எடுத்துருங்க. ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகலாம், இதில் ரெண்டரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டரிங் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஸோ நான் இதை வந்து இப்போ கிளிக் பண்ணல, ஏன்னா இது நீங்கள் ரெண்டரிங் கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வீடியோ ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறதுக்காக நான் அதை கிளிக் பண்ணல. நீங்கள் ஜஸ்ட்டு ரெண்டரிங்கே கிளிக் பண்ணி எப்படி அவுட்புட் இருக்குன்னு பாருங்கள். நார்மலாக ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைலில் போயிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதே இந்த 3D மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்துட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் 3D ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் 3D ஆப்ஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்று பிஎன்ஜி இமேஜாகவும் எனக்கு வேணும், இன்னொன்று ஜேபேக்காகவும் வேணும். இல்லை எனக்கு வந்து ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜியே போகும்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை ஆட் ஸ்கேலில் போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்திங்கன்னா ஓகே ஆகிடும். ஸோ ஓகே ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜேபேக் இமேஜில் இருக்குது, ஸோ பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி இமேஜில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து இது பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி இந்த இமேஜுக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன், ரெண்டுத்தையுமே குரூப்பிங் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ குரூப்பிங் பண்ணிவிட்டு நான் இதை வந்து இன்ஃப்ளாட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்ஃப்ளாட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ எந்த மாதிரி ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு இன்ஃப்ளாட் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் கேட்க மாட்டாங்க. ஸோ அவுட்புட் எனக்கு வந்து லைட்டாக ஸ்லைடான மாதிரி அவுட்புட் வேணும், இல்லை எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் வந்து இந்த அவுட்புட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த ரொட்டேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மிடில் இருக்கு இல்லைங்களா, இந்த மிடியில் கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணுறப்ப இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் காட்டும். இங்கே பாருங்கள் எந்த மாதிரி இது மூவ் ஆக போகுது. ரொட்டேட் அரௌண்ட் எக்ஸை பேஸ் பண்ணி இது வந்து மூவ் ஆக போகுது. ஜஸ்ட்டு இங்கே கொண்டு வந்து ரொட்டேட் அரௌண்ட் எக்ஸு. ஓகேங்களா? அடுத்து இந்த இங்கே வைக்கிறப்ப ரொட்டேட் அரௌண்ட் ஒய்ன்னு காட்டு பாருங்க. ஸோ அப்போ எப்படி ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப்பிங் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதை வந்து குரூப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. குரூப்பிங் பண்ணலை. ஓகேங்களா? குரூப்பிங் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு இது வந்து குரூப்பிங் பண்ணாது நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ குரூப்பிங் பண்ணாமல் ஜஸ்ட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் விண்டோஸில் போயிட்டு மெட்டீரியலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இன்ஃப்ளாட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளாட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா நீங்கள் குரூப்பிங் பண்ணாதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இந்த டெப்த்து ட்விஸ்ட்டு இந்த ஆப்ஷன்லாம் இதில் காட்டாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் இமேஜ். இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம்னா நான் இண்டிவிஜுவலாக இந்த இமேஜை இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த டெப்த்து ட்விஸ்ட்டு எல்லாமே காட்டுதுங்களா. இந்த ஆப்ஷனு ரெண்டுத்தையுமே நான் இப்படி செலக்ட் பண்ணுறப்ப அந்த ஆப்ஷன் காட்டாது. ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவல் இமேஜாக அது வந்து கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.